பெங்களூருக்கு போக முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அங்க தனியா போய் எப்படி இருப்ப? இங்கேயே இருந்துற, வேற ஏதோ ஜாப் பாத்துக்கலாம். நான் கண்டிப்பா பெங்களூர் போறேன். அங்க போய் சேர்ந்ததும் உனக்கு ஃபோன் பண்றேன். சுப்பிரமணி எப்போவாது பார்த்தா நான் கேட்டதா சொல்ல சொல்வியா? சுமதி 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 சித்தப்பா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? இரு சொல்றேன். என்னாச்சு? என்னாச்சு சித்தப்பா? சுமதி, சுப்பிரமணி உன்னை தேடிக்கிட்டு இருக்காம்மா. எதுக்கு? அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. இல்லம்மா, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுப்பிரமணி காத்துக்கிட்டு இருக்காம்மா. நீ உடனே போய் அவனை பாரும்மா. அம்மா சுமதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, சுப்பிரமணி உன்னத்தாமா தேடிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நீ ஒரு அரை மணி நேரம் இங்க இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை எதுவும் நடந்திருக்காதுப்பா. போ போ, எல்லாரும் மேலதான் இருக்காங்க, போ. இத பாருங்க அத்தா, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலேயே என் பையன் அந்த பொண்ணு. மேடம், நீங்க யாரும் அந்த பொண்ணு? சுமதி. சுமதியா? வாமா வா. என் புள்ள நிம்மதிய நாசம் பண்ண சுமதி நீ தானா? என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்ப, ஆனா நாங்க நாசமா போயிடுவோம். என் பிள்ளைக்கு நான் பட்ட கடன்லாம் அப்படியே இருக்கும், ஆனா எங்க மாடு போயிடும். என்னைக்கு அவன் முத உன்னை பார்த்தானோ அன்னையில இருந்து 420 மைல் வேகத்துல தருத்திர அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. மறுபடியும் எதுக்காக இங்க வந்த? ஹலோ சுப்பிரமணி, நீ எங்க இருக்க? உடனே வீட்டுக்கு வா. என்னண்ணா, என்ன விஷயம்? உன் சுமதி வந்திருக்குப்பா. சுமதி, இங்க பாரு, என் புள்ள மனசு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. திரும்ப வந்து வாழ்க்கையை அழிச்சிடாத. என் பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. அவன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இப்படியே போயிடு. இங்க பாரு, உன்னை விட அதிகமாவே என் பையனை மது விரும்புறா. அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாம போயிடு. நீ எனக்கு மருமகளா வர்றது எனக்கு பிடிக்கல. உன்னை கையெடுத்து கும்பிடுற தாயே, என் பிள்ளைய விட்டுடு, எங்களை வாழ விடு. சுமதி, சுப்பிரமணி உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு சுமதி, உண்மையிலேயே என் மேல உனக்கு மதிப்பு இருந்தா சுப்பிரமணிய எனக்கு நீ விட்டு கொடுத்துரு. அவர் பார்க்க முடியாத தூரத்துக்கு போயிடு. உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன்.